வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 24க்கான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க, திரும்ப இங்கே போகிறாங்க, இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க, இப்போ திரும்ப இங்கே கீழே வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகி கீழே வருவாங்க, திரும்ப இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், ஒரு ஆப்ஷன். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு கூட இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகலாம். ஸோ நம்ம ஒரு ரெட் லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் புல்லிஷா போவாங்கன்ற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்குமே மார்க்கெட் பேரிஷ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட்டை அவங்க என்னைக்கு கிராஸ் பண்றாங்களோ, அதாவது இந்த 51.5 57ங்கிற லெவலை அவங்க கிராஸ் பண்ணி மார்க்கெட் நல்லா க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு தெரியும். இல்லைன்னா அது வரைக்கும் செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியில விளையாடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பைரினால நிறைய பேர் விளையாடணும்னு நினைச்சா நல்ல வால்யூமோட மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால எஃப்ஐஐஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதை விட்டுட்டு அவங்க ஹாலிடே மோட்ல இருந்தாங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போகிற வாய்ப்பு இருக்கு. இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்படி பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் என்ன மாதிரி நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் ஏதாவது ட்ரேட் எடுத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டின மாதிரி மேலே போயிட்டே இருந்திருக்காங்க கால் சைட். இப்போ இங்கே ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா திரும்ப இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு கூட போகலாம். பாருங்க, நம்ம க்ரீன் க்ளோஸ் வச்சாதான் என்ட்ரி நம்ம சொல்றது எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு க்ரீன்ல தான் காட்டும். பட் பாருங்க, கேண்டில் க்ளோஸ் ஆகுற சமயத்துல கூட அவங்க நல்ல பாட்டம்க்கு வரலாம். என்னைக்குமே ஒரு நல்ல ஃபால் ஆகுதுன்னா ஃபால் ஆக விட்டுருங்க. விட்டுட்டு க்ரீன் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா நம்ம மார்க்கெட்ல என்டர் ஆகுறதா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வேலை செய்யலைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் பேஜை. இப்போ பாருங்க, நம்ம க்ரீன் கலர்ல இவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கெல்லாம் என்ட்ரி எடுத்திருந்தா நம்ம இப்போ லாஸ்ட்ல தான் இருந்திருப்போம். ஸோ என்னைக்குமே ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ எப்போ இவங்க க்ரீன் க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்பதான் ஒரு பை சைடுக்குனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் செல் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்றாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டாங்க. நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்க போகுதுன்னா சம்வேர் அரவுண்ட் 188லேருந்து 180க்குள்ளே இருக்க போகுது. இப்போ மார்க்கெட் கீழே வந்தால் மட்டும் தான் நமக்கு ட்ரேடு. அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடை கேர் பண்ணிக்க மாட்டோம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட லாஸ் எந்த அளவுக்கு நம்ம கண்டெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ட்ரேடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அப்படியே போனால் கூட அச்சச்சோ இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடாது. பாருங்க, இப்போ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணோம். அவசரப்படாமல் ட்ரேடுக்கு அவசரப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணோம். மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகி கீழே வராங்க. இப்போ இங்கே நம்ம மறுபடியும் இந்த லோக்கு வந்தால் கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். பார்க்கலாம் லோக்கு வராங்களா. மார்க்கெட் லோ கிட்ட வராங்க, நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். 30 குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கோம். இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹையை கிராஸ் பண்ணணும். இதுதான் பெரிய ஹார்டல். 250 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கிராஸ் பண்ணால் நல்லா வால்யூமோட கிராஸ் பண்ணணும். இங்கே மறுபடியும் தடுமாறுனாங்கன்னா சிக்கல் தான். இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 188 அப்படிங்கிற மார்க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம எக்ஸிட் ஆகும். நம்மளோட என்ட்ரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 201. மார்க்கெட் இப்போ என்னதான் புல்லிஷாக போனால் கூட இந்த இடத்துல வீக் ஆகுறாங்க. அப்படி வீக் ஆகக்கூடாது. இப்படி நல்ல வால்யூமோட போனாங்க அப்படின்னா இன்னைக்கு டே ஹை வரைக்குமே போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 336. நம்மளோட டார்கெட் எப்பயும் 100 பாயிண்ட்ஸ் தான். 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சதும் நம்ம மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆயிடலாம். இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது, மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேமில் செல்லில் இருக்காங்க. ஸோ 100 பாயிண்ட்ஸ் போனால் தான் வருவேன்னு உட்காந்துருக்கக்கூடாது. பார்க்கலாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிறதா ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ சேஃப்டிக்கு பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். நம்ம 201க்கு என்டர் ஆயிருக்கோம். 220ல் ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. இப்போ இப்படி பையு செல்லுன்னு மாறி மாறி மூவ் ஆகுறப்போ நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ட்ரேடை வச்சிருக்கலாமா வேணாமான்னு. இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா நம்மளால ஒரு ட்ரேடை அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியாது. இப்போ இதுவே ஒரு சின்ன இண்டிகேஷன் தான், ஒரு ரிவர்சல் சைன் மாதிரி. பார்க்கலாம் மார்க்கெட் போகிறாங்களா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா. இப்போ பாருங்க, நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா மார்க்கெட் நமக்கு பயம் காட்டுது. இதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம டார்கெட் வரைக்கும் வச்சுருக்கோம். டார்கெட் போனாங்க அப்படின்னா நம்ம ஹாப்பி. இல்லை அப்படின்னா நமக்கு லாஸ் இல்லை.
மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1800 ப்ராஃபிட்டோட இந்த மார்க்கெட்லேருந்து வெளில வந்துட்டோம். இதுக்குண்டான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹையவே மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல, ரொம்ப தடுமாறுறாங்க. அப்படி தடுமாறுற பட்சத்தில் நம்ம சேஃபாக எக்ஸிட் ஆகிக்கிறது பெட்டர். நம்ம இந்த கேண்டில் எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சில் தக்க வச்சுக்க முடியாமல் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களோட டெசிஷன்ஸை நீங்கள் மாற்றி குயிக்காக எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் நம்ம முன்ன ஹோல்ட் பண்ணோம், ஏன் நம்ம எக்ஸிட் ஆனோம், அது ரெண்டுத்துக்கு முன்னாடி நிறைய சைக்காலஜி இருக்குது. முன்ன ஹோல்ட் பண்ணப்போ நம்ம மார்க்கெட் இப்படி வந்து கீழே வந்து இப்படி போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறம் இங்கே இருக்க விக்ஸ் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக செல் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சதுனால நம்ம குயிக்காக எக்ஸிட் ஆகிட்டோம். சரிங்களா? இப்போ வாங்க ஆர்டர் வேல்யூ பார்க்கலாம். நான் 202க்கு 957க்கு ஒரு ஆர்டர் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 23 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 263க்கு வித்துட்டேன். வாங்க இப்போ பை வேல்யூ செல் வேல்யூ பார்க்கலாம். இந்த ட்ரேடில் நான் வெறும் 6000 மட்டும் ரிஸ்க் பண்ணி ஒரு 1800 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரேடை நல்லா மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு நல்ல ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. See you, take care. நான் உங்கள் கண்ணன்.